ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஷார்ட்கட் கீஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேகமாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சாலும் பரவாயில்ல, எங்கே வச்சாலும் பரவாயில்ல. அதில் வந்து கஸ்டமைஸ் குவிக் டூல் பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன் குவிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு. இதில் கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். இங்கே மேலே இருக்க எல்லாமே வந்து இதில் வரும். இப்போ ஹோமில் இருக்கிற எல்லாமே இங்கே வரும். அடுத்து வயர் ஃப்ரேம் வச்சிங்கன்னா வயர் ஃப்ரேமில் இருக்க எல்லாமே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேமில் சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் எங்கே இருக்கு? சர்க்கிள் இந்த இருக்கு, சர்க்கிள் சென்டர் பாயிண்ட். இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சி ப்ரெஸ் பண்ணால் சர்க்கிள் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இது கரண்ட்டாக எதுவும் யூஸ் ஆகிருக்கா அப்படின்னு காட்டும். இப்போ இதில் எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல நியூ ஷார்ட்கட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த சி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி அன்அசைன்டாக தான் இருக்குது. அதாவது சின்னு ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே ஓப்பன் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் இங்கே சி கொடுத்தீங்கன்னா அன்அசைன்டு வந்துடும். இதே வந்து நீங்கள் சி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது ஆல்ரெடி இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டி கொடுக்குறேன் பாருங்கள். டி கிளிக் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி வந்து அதில் டைனமிக் அப்படின்றத வச்சுருக்கேன். அதனால வந்து அதை காட்டுது. நான் வந்து இப்போது சர்க்கிள் வந்து சீன்ற கீபோர்டில் சீன்னு ப்ரெஸ் பண்ணால் வரணும் அப்படின்னா நான் சி கொடுத்துட்டு அசைன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா போதும். இந்த சி வந்து சர்க்கிளுக்காக அசைன் ஆயிரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கான டூல் பார் வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி இப்படி நான் டக்குன்னு இது பண்ணிக்கலாம். இப்போது எல்லு கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து லைன் வரணும் அப்படின்னா அதே மாதிரி தான் கஸ்டமைஸ் அதுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு கஸ்டமைஸில் வயர் ஃப்ரேமில் லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லைன் எண்டு பாயிண்ட். இதை நான் வந்து எல்லு ப்ரெஸ் பண்ணால் வரணும் அப்படின்னா எல்லுன்றதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அசைன் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல் அப்படின்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன் வந்துடும், லைன் கமெண்ட் வந்துடும். நான் இதை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்பீடாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.